அவர்கிட்ட ஒரு கேள்வி. இருக்கிற ஜீவராசிலேயே உயிரினம், அதாவது உயிர் வாழற ஒரு இனம், அதுக்கு இருக்கிறதுலேயே அதுதான் ரொம்ப சின்னது, ஆனால் அதுக்கு அதிகமாக மோப்ப சக்தி உள்ளது. அது எது சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. குசுவா? கொசு இல்லை, அது இல்லை. எறும்பு. சூப்பர், கிளாப் பண்ணுங்கம்மா கணக்குக்கு. எறும்பு தான். சரி, கரெக்ட் தான் ஆன்சரு. உண்மை அதுதான். அதிக முகரக்கூடிய தன்மை உள்ளது எறும்பு. அது மட்டும் இல்லை, அதுக்கு முகர தன்மை மட்டும் இல்லை, ஒழுக்கம் இருக்குது அதுக்கிட்ட. அது பாருங்க, அழகாக லைனாக போகும். சரியா? மூணாவது, அதுக்கு தேவையான பொருள் அது. இப்போ மழை நாள் வருதுன்னா வெயில் நாளே சேர்த்து வச்சுக்குமா. புத்திசாலியும் அதுதான். அது எறும்புக்கிட்டேருந்து அதுதான். அதுக்கு ஒரு வசனமே இருக்குது, சோம்பேறியே நீ இப்போ என்ன பண்ண, எறும்பு நிடத்தில் கேளு, கற்றுக்கோ. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனை உதாரணம் காட்டல கடவுள், ஒரு எறும்பு காட்டினாராம். அது எவ்வளோ பாருங்க. அப்போ இருக்கிறதுலையே ஜீவராசியில் ரொம்ப சின்னது அதுதான். ஆனால் அது ஒன்று அதிக மோப்ப சக்தி உள்ளது. எங்கே என்ன பொருள் வச்சாலும் பண்ணிவிடும் எறும்பு வந்து மொச்சிக்குது. அப்போ அது சுவாசம் தானே அதை கொண்டு வருது. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப ஒழுக்கமாக இருந்தான். அது என்ன பண்ணுமா, ஒன்று அது கரெக்டாக அதுக்கு பின்னாடி ஒரு ஃபாலோ பண்ண வைக்குமா மனுஷங்களை. அவங்க எறும்பு கூட்டத்தை அதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ண வைக்குமா. இல்லைனா இது இன்னொரு எறும்பு பின்னாடி போகுமா. அப்போ அது ஒழுக்கமானது தானே, நல்ல பிள்ளை. மூணாவது என்னன்னா, அது என்ன பண்ணுமா, அது மழை நாளில் அதால் உணவு சேகரிக்க முடியாது. அதுமாதிரி மழை பெஞ்சுதுன்னா வெய்ய நாள்லேயே அதுக்கு உண்டான ஆகாரத்தை அதுக்கு நிறைய சாப்பிட முடியாது இல்லையா. அது சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு மீதி எத்துமே எங்கன்னா ஒரு பொந்துங்கிறது அங்கே பதுக்கி வைக்குமா. நீங்கள் நிறைய பழம்லாம் நோண்டி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அங்கங்கே வெள்ளையாக நிறைய இருக்கும். அரிசிலாம் அப்படியே உப்பி போய் புழு மாதிரி இருக்கும், பார்த்துக்கிறீங்களா. அப்போ புத்திசாலியும் அதுதான் எறும்பு. அப்போ எறும்பை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். சூப்பர்மா.